வணக்கம் இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களே. ஒரு நாடு அமைதியா இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்னாடி பல ஒரு தாக்குதலுக்குலாம் பிளான் பண்ணிருப்பாங்க. நெறைய தீய செயல செய்வாங்க. நெறைய சதி செயல் செய்றதுக்கு நெறைய பேர் பிளான் பண்ணிருந்தாலும், அதெல்லாம் யாரோ ஒருத்தங்க தடுத்துட்டே இருக்காங்க. அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கோம்னு மட்டும் தான் புரியுது. இதற்கு பின்னணியில பார்த்தீங்கன்னா, எப்பவுமே டிஸ்பியூட்டட் பிளேஸஸ் ஆன ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா, சண்டை நடந்துட்டே இருக்கும். அங்க அப்படிங்கிற சாதாரண விஷயம். பட் அமைதி பூங்காவா பார்க்கப்படுற தமிழ்நாட்டிலும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி சதி திட்டங்கள் தீட்டுறப்போ அதிகாரிகள் இன்டர்வியூன் பண்ணி அவங்களாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்படி 2 விஷயங்கள் பத்தி நம்ம இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக வந்திருக்கிறது சுரேன் ப்ரோ அவர்கள். வணக்கம், வெல்கம். வணக்கம் ப்ரோ. யூ ஆர் டாக் லவர். ஆமா. அதனால என் கண்ணில் அந்த நியூஸ் பட்டுச்சு. அதுக்கு அவ்வளோ மரியாதைலாம் செய்யறப்போ நான் என்ன யோசிச்சேன், ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லிடலாம். ஸோ டைசன் ஒரு நாய், போலீஸ் டாக் தான் இல்லை அது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ராணுவ வீரர்கள் தங்களோட வீரத்தை காட்டுறதுக்காக தீவிரவாதிக்கு சண்டை போட்டு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இங்கே ஒரு தீவிரவாதி என்கவுண்டர்ல சுட்டு கொண்டிருக்காங்க. அங்கே டைசன் அப்படிங்கிற நாய் இன்வால்வ் ஆகி ஒரு பெரிய ஹீரோயிக் ஸ்டோரி வந்திருக்கு. அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. டைசன் அந்த டாக் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரியா? அது ரொம்ப நாளா அந்த ஆப்ரேஷன் ஆல்மோஸ்ட் 1 மந்தா போயிட்டு இருக்கு. 1 மந்தா ட்ரோனு சர்வேலன்ஸ் எல்லாமே வச்சு ட்ரை பண்றாங்க. அவங்க லொகேஷன் கண்டுபிடிக்க முடியல. டைசன் என்ன பண்றாங்கன்னா, லொகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஸோ டைசனை அனுப்புறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ டைசன் என்ன பண்ணுது, பிரேவா ஒரு டோக்குங்கிறாங்க, ஒரு டெம்பரரி ஷெல்டர் மாதிரி இங்கெல்லாம் தான் பதுங்கி இருப்பாங்களாம். ரைட்டு. ஸோ டைசனை அனுப்பிச்சோன்னா என்ன பண்ணுது, அது கண்டுபிடிச்சிருது அவங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஹைட் அவுட் ஆயிருக்காங்க. மோப்பம் பிடிச்சிட்டு அவங்கள சார்ஜ் பண்ணுது உடனே. ரைட்டு. அந்த அந்த ஒரு சின்ன ஒரு டாக் கொகைக்குள்ள போயிட்டு அவங்கள சார்ஜ் பண்ணுது. சார்ஜ் பண்ணும் போது அங்க இருக்கிற டெரரிஸ்ட் குரூப் அது காலை சுட்டுறாங்க. அடப்பாவீங்களா? காலை சுட்டதும் காலை சுட்டாலும் அது போய் சார்ஜ் பண்ணுது அவங்க 3 பேரை. எப்படிங்க அது? ஆமா, பொதுவா நாய்ங்க ஓடிரும். ஆனா இது போலீஸ் ஸ்டேஷன் கால்ல தான் படுது. அதுக்கு நான் அந்த போட்டோஸ்லாம் ஷேர் குண்டு எல்லாம் பட்டா எப்படி சமய வலிக்குமே. நாய் அப்படியே சார்ஜ் பண்ணுது. அதுதான் ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. ஏன்னா இத பத்தி யாரும் பேசல. அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் என்னென்னமோ பண்ணுது. சோல்ஜர் டாக்ஸ்லாம் நம்ம அதை பத்தி பெருசா பேசுறதில்ல. இது நான் ஏன் பார்த்தேன்னா, இது இந்தியா ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே, விடோன் என்ன பிரீடுன்னு சொல்லுங்க. அது ஜெர்மன் ஷெப்பர்ட். ஸோ இது அது அந்த டாக் அப்படி போனதுனால கன் ஷாட்னால நம்மளோட ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு தெரியுது. இது சவுண்ட் ஏதோ கேட்டிருக்கு. இது பேரா 2ங்கிற ஸ்பெஷல் ஃபோர்ஸ். இவங்களோட தான் நம்ம அந்த டைசனும் ஒர்க் பண்ணுது. ஸோ அந்த சவுண்ட் கேட்டோன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கு அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதை 1 மாசமா அவங்க தேடிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்கல. சிஆர்பிஎஃப் எல்லாருமே வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது அங்க போனோன்னே அவங்க ஷூட் பண்ணோன்னே இது லொகேஷன் தெரிஞ்சுது. நம்ம ஃபுல் ஃபோர்ஸ் அங்க ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. 3 பேரையும் கொண்டுறாங்க. ஓகே, ஆக்சுவலா இது என்ன ஆபரேஷன் திராஷி 1 அப்படிங்கிறாங்க. அது ஆபரேஷன் திராஷி ஏக் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே. இதுல இன்னும் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இல்ல முக்கியமான ஒரு ஒரு அது நிறைய இருக்கும்ல, தாலிபான் அந்த மாதிரி, லஷ்கர் தொய்பா அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்போட லீட் கமாண்டர் இதுக்குள்ள இருக்கான். ஒரு ரொம்ப டர்னிங் பாயிண்டான ஈவென்ட் இது. அந்த ட்ரூ பேர் என்னன்னா ஜெய்ஷ்-இ-முகமது. ஓகே. அதோட லீட் கமாண்டரும் அதுக்குள்ள இருக்காரு. அவர் செத்துறாரு. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா, கிறிஸ்துவார் சத்ரு அப்படின்னு ஒரு இடத்துல, ஒரு ரீஜியன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, அந்த இடத்துல தான் இது நடக்குது. ஸோ அந்த கமாண்டரை கொண்டுட்டாங்க. ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காங்க. அதனால இது என்ன ஆகுது, இது சாத்தியமே இல்லை. 1 மாசமா ஃபோர்ஸ்லாம் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கு. ஆனா இந்த டாக் கண்டுபிடிச்சது அவங்களுக்கு, ஆர்மிக்கே அது ஒரு பெரிய ஹெல்ப் ஆகும். காலில் குண்டடி பட்டும் போயிட்டு சார்ஜ் பண்ணிருக்குங்கிறது ரொம்ப பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு. ரைட். ஸோ அந்த 6th சென்ஸ் இருக்கிறதுனால ஃபைட் ஆர் ஃப்ளைட்ல நம்ம ஓடிட்டு தான் உடனே பார்ப்போம். பட் அதுங்க பாருங்களேன், ட்ரைனிங் கொடுத்ததுனால. பட் அந்த குண்டடி பட்டும் அது தொடர்ந்து சார்ஜ் பண்ணிருக்கு. அதன் மூலியமா அவங்களை என்கவுண்டர் பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப பெரிய எப்படி ஒரு ரியல் சோல்ஜரா இருக்கு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நான் இது வீடியோ ஆரம்பிக்கும் போது டாக்னு சொல்லக்கூடாது, ஓகே, டைசன் இவங்கன்னு தான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சீரியஸ்லி. ஏன்னா ஆமா, இது எனக்கு எமோஷனலா இருக்கு. ஒரு டாக் காலில் அடிபட்டும் போய் சார்ஜ் பண்ணி, இது என்ன ஸ்பெஷலா பார்க்கப்படுதுன்னா, இந்த டாக்னால ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல அவ்வளோ பேர் இப்போ ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டைரக்டா போயிருந்தா யாருக்காவது குண்டு காயம் பட்டிருக்கலாம். அதை இவன் வாங்கிட்டான். இவன் வாங்கிட்டான். இதனால அது சேவ் ஆகுது. இவன் போனதுனால எங்க கன் சவுண்ட் கேக்குதுங்கிறது அக்யூரேட்டா ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கும் தெரியுது. ஓகே, அதனால இது ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்ஸா நான் பாக்குறேன். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரவுண்டு கட்டிட்டு அந்த இடத்துல எல்லாரையும் சுட்டு கொட்டுறாங்க. சூப்பர். பிளஸ் இமீடியட்டா என்ன பண்றாங்க, உடனே இந்த டாகை ஏர்லிஃப்ட் பண்றாங்க. டைசனை உடனே ஏர்லிஃப்ட் பண்ணி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு
உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்து ஓகே. இப்போ வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இறந்து இருக்கு. போச்சுன்ற மாதிரி நான் இல்ல இறந்து கேள்விப்பட்டேன். போல. நானும் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டேன் இறந்து போயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இதுல தப்பான நியூஸ் அது. ஆமா சர்ச் பண்ணா அது வந்து ரெக்கவரிங் இட்ஸ் அலைவ் அப்படின்னு தான் சரி, நியூஸ் நம்ம வந்து. ஒத்துக்கிறோமோ இல்லையோ சோல்ஜர்னு எப்போ அதை ஏர் லிஃப்ட் பண்றதுக்காக ஒரு எஃபோர்ட் போட்டு அதை வெட்டினரி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் இவ்வளவு அதை காப்பாத்திருக்காங்களோ அதை சோல்ஜர்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பாக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது இன்னொன்னு என்ன பேசப்படுதுன்னா டைசனுக்கு வந்து மெடல் கிடைக்கும் அப்படின்னும் பேசப்படுது. ஏன்னா இது வந்து 1 மாசம் 1.5 மாசம் பாருங்களேன், ஒரு ஹியூமன் ஒரு மிலிட்டரி ஆர்மியால முடியாததை ட்ரோன் விட்டு சர்வேலன்ஸ் விட்டு எவ்வளோ மேன் பவர் யூஸ் பண்ணி, ஆனா ஒரு டாகால வந்து கண்டுபிடிச்சி நம்ம எப்படி ஒரு பார்டரை சேவ் பண்ண முடிஞ்சிருக்குங்கிறது தான் ஈவன் ப்ரௌடா பார்க்க வேண்டிய விஷயம். அது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்து நம்மளோட மேனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் ஹண்டிங்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ட்ரோன் வந்துருச்சு, ஈஸியா முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஸ்டில் ஆன் மாடர்ன் டைம்ஸ் இந்த மாதிரியான க்ரூஷியல் டைம்ஸ்ல மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லாயல் ஃப்ரெண்ட் வந்து டாகா இருக்கு. டெஃபினட்டா. ஏன்னா நிறைய இந்த மாதிரி கனைன் சோல்ஜர்ஸ்லாம் இருக்கு. ஐ மீன் K9 யூனிட்ல நிறைய சோல்ஜர்ஸ். நம்ம இது வந்து ஃபேமஸ் ஆனதால இந்த மாதிரி டெய்லி ரிட்டையர்ட் ஆகிறதுலாம் இருக்கு. அந்த பாம்ப் ஸ்குவாட்ல வேலை செஞ்சு எல்லாருமே அது காட் ஆஃப் ஆனர்லாம் கொடுப்பாங்க. இன்னொரு ஸ்பெஷலா என்ன சொல்றாங்கன்னா இதை அடாப்ட் பண்ணிருக்காங்க ரேண்டமா. டைசனை வந்து ரேண்டமா அடாப்ட் பண்ணி ஆன்டி டெரருக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த யூனிட் கொண்டு வராங்க. ஸோ அதனால அது ஒரு வெல் ட்ரெயின்டு சோல்ஜர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ பேசிக்லி இப்போ லேப்ரடார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிஃபிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னுவாங்க. இப்போ வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு இன்னும் கொஞ்சம் மூளை அதிகம்ன்றனால ஸ்னிஃபிங் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆப்ரேஷன் அட்டாக்கும் நல்லா பண்ணும். அதனால சரி, இது டைசனை பத்தி நம்ம பேசாம இருக்கக்கூடாது. நம்ம வந்து டாக்ஸ்னு வந்தா நம்ம ஒரு ஜான் விக், நாய்க்கு மட்டும் தான் நன்றி இருக்கணும் இல்லைங்க. அந்த நாய் செஞ்ச உதவிக்காக நம்மளுக்கும் வந்து நன்றி இருக்கணும். அதை வந்து காட்டுற மாதிரியான ஒரு கண்டிப்பா. ஏன்னா அது நான் இந்த நியூஸ் படிச்சோடனே நம்ம கண்டிப்பா அதை பண்ணணும். ஏன்னா ஒரு டைசனுக்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கட்டும் அப்படின்னு. நைஸ் நைஸ். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா பேன் இந்தியா டெரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன பண்ணியிருக்காங்க சமீபத்தில் February 8th to February 22nd எப்படி சொல்றதுன்னா இந்த ஸ்லீப்பர் செல் சொன்னாங்களே அந்த மாதிரி 2 பேர் வெஸ்ட் பெங்கால்லையும் 6 பேர் நம்ம திருப்பூர்லையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஆமா, இது எனக்கே ஷாக்கிங். இன்னொன்று எனக்கு என்ன பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குன்னா, ஏன் தொடர்ந்து திருப்பூர்ல வந்து நிறைய பேர் மாட்டுறாங்க, ஏன் திருப்பூர்ல நிறைய பேர் ஹைட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நீங்க திருப்பூர் கண்டிப்பா போயிருப்பீங்க. இப்போ இருக்கிற திருப்பூர் நீங்க போனீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து தமிழ் போர்ட்ஸே இல்லாத அளவுக்கு வந்து நார்த் இந்தியன் மைக்ரேஷன் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு ஹப்பா இருக்கு வேலை பண்ணுறது. அப்படி இருக்கிறப்ப வெறும் நம்ம ஊர்ல இருக்க நார்த் இந்தியன்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்லா தெரியும் பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் இல்லீகலா இருக்காங்க. சோ அங்க வந்து வரவங்கலாம் பங்களாதேஷ்ல இருந்து தான் வந்தானா இல்ல வேற ஏதாவது கண்ட்ரில இருந்து வந்தானான்னு தெரியாது. அப்படி இருக்கப்ப டைல்யூட் ஆகி உள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் இந்த நியூஸும் கலெக்ட் பண்ணேன். இது பார்த்த உடனே நம்ம ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்க, இது வந்து காலகாலமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஒன்லி பங்களாதேஷிஸ் மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட்ல இருந்து வராங்க. நிறைய நைஜீரியன்ஸ் வராங்களாம், அந்த சைடு ஆப்பிரிக்கால இருந்து, ஆப்கானிஸ்தான்ல இருந்துலாம் வராங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 1000ல இருந்து 2000 லைக் ஒர்க்கர்ஸ் வந்து அப்படியே எப்படி சொல்றது வருவாங்க போவாங்க அந்த மாதிரி இருக்கு. செட்டில் ஆகிறதுல வந்து போறது. அதனால ஃபேக் ஐடிஸ் ஆதார் கார்டு ரொம்பலாம் இவங்க ஸ்க்ரூட்டினி பண்ண முடியாது. ரொம்பலாம் வந்து இவங்க வந்து சர்ச் பண்ணி, ஏன்னா நம்பர்ஸ் அதிகம் இல்லைங்க, அதுதான் சொல்றாங்க. இன்னொன்னு இவங்கலாம் அங்க தங்குறது இவங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா டே அண்ட் நைட் திருப்பூர் எவ்வளவு பிஸியான இடம் தெரியும். அதாவது தூங்கா நகரம்னா அதுதான். ஆமா, ஏன்னா வேர்ல்ட் வைடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போயிட்டே இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா டார்கெட் ஓரியன்டட், இந்த டைம்குள்ள நம்ம முடிச்சாகணும். அதுவும் இல்லாம ஷிப்மெண்ட் தொடர்ந்து போயிட்டே இருக்கும், நல்லா பல்கா போயிருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு வீட்டுல சின்ன வீட்டுல தங்கிங்கன்னா 5-6 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி பல வீடு இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணி தங்கிட்டு அப்படியே. அதே மாதிரி அந்த வீட்டுல நீங்க தங்கறதுக்கும் அந்த கம்பெனியே சில இது பாத்துக்குது. அதுக்கும் டாக்குமெண்ட் ஓரளவுக்கு தான் அவங்க பார்க்க முடியும். ரொம்ப சர்ச் சீரியஸாலாம் வந்து பார்க்க முடியாது டாக்குமெண்ட்ஸை. சரி, அதுவும் ஒரு மைனஸ்ங்கிறாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு இந்த சம்பவம் அப்புறம் டெல்லி போலீஸ் அண்ட் தமிழ்நாடு போலீஸ் 2 பேரும் சேர்ந்து கூட்டு முயற்சியில இந்த 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட மோர் தென் 16 சிம் கார்ட்ஸ், அரௌண்ட் ஒரு மோர் தென் 20-25 ஃபோன்ஸு, அதுக்கப்புறம் இவங்க வந்து என்கிரிப்டட் சிக்னல் மூலயமா வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கும் ஐ மீன் ஃபாரின் ஆப்ரேட்டர்ஸும் அங்கே நிறைய மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க, ஐஎஸ்ஐஎஸோட தொடர்பு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா லக்ஷரி தோய்பாலையும் கனெக்டடா இருக்காங்கிற நியூஸும் போலீஸ் சொல்லி ஒரு பெரிய இயக்கம். ஆமா ஆமா. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, ஃபாரின் ஹேண்ட்லர்ஸ் பங்களாதேஷ்ல இருந்து இவங்களுக்கு இருக்காங்க. இவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ஃபாரின்ல இருந்து இவங்களை ஹேண்டில் பண்றாங்க. இன்னொன்னு என்ன பேசப்படுதுன்னா, இவங்க வந்து கிரௌடட் பிளேஸ், எஸ்பெஷலி டெல்லி தான் இப்போதைக்கு சொல்றாங்க,
டெல்லியில க்ரௌடட் பிளேசஸ்ல இவங்க வந்து ஸ்டடி பண்றதாவும், எங்க வந்து க்ரௌடடா இருக்கோ அங்க வந்து பாம் பிளாஸ்ட் பிளான் பண்றதாவும் ஈவன் பேசுறாங்க. ஃபார் 6 months ஆல்மோஸ்ட் ஒரு விஷயம் வந்து முறியடிக்கப்பட்டுச்சுல 1000 கிலோ வெடிகுண்டு டெல்லியில தான் அதுவும் ஆமா. பிளஸ் ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்லயும் பிளான் பண்றதா இது இந்த நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது ஆக்சுவலா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இந்த நியூஸ். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது சரி நான் பார்த்தேன் யாராவது பேசியிருக்காங்களா, யாருமே பேசல. ஸோ அதனால திருப்பூர் மக்கள், திருப்பூர் இன்னும் அரௌண்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். யாராவது இது மாதிரி பார்த்தா ரிப்போர்ட் பண்றது, ஏன்னா அது தெரியாது, இயல்பா இருக்கும். எப்படின்னா எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குற ஆளுங்களா இருப்பாங்க. ஸோ அதனால திருப்பூர்ல இருக்கிற கம்பெனிஸோ யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஐடென்டிட்டிலாம் வந்து டபுள் செக் பண்ணணும். அதுவும் இல்லாம நம்ம ஊர்ல இருந்து அவங்க வந்து சேஃபா இருக்காங்கங்கிற பேர் வரக்கூடாது. தமிழ்நாடுக்கு வந்து ஒரு அவப்பேர், ஒரு சேஃப் ஹேவன் மாதிரி அவங்க யூஸ் பண்றாங்க. அது ஆகக்கூடாதுங்கிற ஒரு சின்ன இதுதான். அதுக்காக எல்லா இந்த மாதிரி ஒர்க்கர்ஸும் கெட்டவங்கன்னு சொல்ல வரல. இந்த சிஸ்டமை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. உஷாரா இருக்கணும் இல்லைங்க. இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிறது ஈஸியா இருக்கு. ஏன்னா திருப்பூர் வந்து லிட்டரலா நீங்க சொன்ன மாதிரி தூங்கா நகரம் இன் ஒர்க்கிங், அந்த மாதிரி டே அண்ட் நைட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு அதனால இந்த இடத்த அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. சரி, இப்போ ரீசெண்டாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாகிஸ்தான்லேருந்து வந்த குடைச்சலோடு ஈக்குவலாக இப்போ வந்து பங்களாதேஷ் சைட்லேருந்து அவங்களோட அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலவரம் நடந்து நம்ம இந்தியன்ஸ் ஹிந்துஸ் எல்லாம் நிறைய பேர் குடும்ப பண்ணி வந்து கொண்டாங்க. ஸோ பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய ஈக்குவலாக வந்து இப்போ நம்ம பங்களாதேஷ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. பட் சமீபத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தேர்தல் நடந்து இப்போ ஒரு ஆட்சி அமைஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பியும் பஸ் சேவைலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய த்ரெட்ஸை நம்ம பெருசாக நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறதோட விளைவு தான் இதெல்லாம் தெரியுது. கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது சும்மா நம்ம கிளப்பி விடுறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நிஜமா இருக்கிறதுனால தான் இவ்வளோ நியூஸ் வருது. ஏன்னா அது ஆன்டி டெரர் ஸ்குவாடுங்கிறது நம்ம சினிமாவில் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நிஜமா இவங்கலாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது சைடில் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா. சரி, நீங்க நம்ம எப்பவுமே என்ன பண்றோம், பாகிஸ்தான்னா பாகிஸ்தான் மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். சேம் டைம் பங்களாதேஷை ஃப்ரீயா விட்டுரும். அவங்க வந்து டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி பங்களாதேஷ்ல இருந்து ஆளுங்களை அனுப்புறாங்க நிறைய ரைட். இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா திருப்பூர் மட்டும் இல்லைங்க, திருப்பூர் வந்து ஒரு ஹப்பு. பட் சென்னை மாதிரியான இடங்கள்லயும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்து ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே டபுள் செக் பண்ணி வந்து வச்சுக்கிறது. இல்ல எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அங்கதான் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இது கஷ்டப்படுறவங்களும் இதுல மாட்டிப்பாங்க. புரியுதா? இவங்களால நிஜமா கஷ்டப்படுறவன், நிஜமா அவனுக்கு ப்ரூஃப் இருக்காது. நம்ம அப்படியும் பார்க்கணும். அவனுக்கு ப்ரூஃப் எதுவுமே இருக்காது, அவனுக்குன்னு ஒன்று இருக்காது. அவனும் ஏதாவது ரெடி பண்ணி நிஜமா வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்யறவனும் இருக்கான். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லவங்க கஷ்டப்படுறவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இல்லை சுரேன், நான் இதுல இருந்து என்ன பார்க்குறேன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் மூலியமா இதுக்கான ஒரு தீர்வு அப்பதான் நோக்கி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பர்மிட் அவங்க வராங்க போறாங்க மானிட்டர் பண்றது இப்போ கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. ஸோ இதன் மூலியமா பிரச்சனைகள் மூலியமா தீர்வு நோக்கி நம்ம போறதுக்கான வாய்ப்பு. கண்டிப்பா. ஏன்னா நமக்கு கண்டிப்பா இவங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணணும். ஒரு சில ஏரியாஸ்லாம் நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டா விட்டுறக்கூடாது. ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு இந்தியாலேயே வந்து இங்கதான் ஒரு நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சேஃப் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு நம்ம பார்டர்ல யாருமே இந்த மாதிரி கலாமிட்டி இல்ல. அதுவும் இல்லாம நம்ம எல்லா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்குல்ல, வாட்டர்வேஸ் இங்க ஈஸியா நீங்க கனெக்ட் பண்ணலாம். ட்ரூ. அதனால அவங்க வந்து தமிழ்நாட ஃபோக்கஸ் பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். சரி, இப்போ வந்து வேற ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா இந்த மாதிரி சதி திட்டம் திட்டி ஒரு பெரிய பயங்கரவாத சம்பவத்தை வந்து பண்றப்போ அதுக்கு முன்னாடியே கேட்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து தெரிஞ்சிருக்கா? அப்படியும் சொல்றாங்க. இந்த மாதிரி டெல்லியில ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க, அதுக்குள்ள நாங்க வந்து இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அவங்களும் பேசுறாங்க. அது எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. இதுலயே நான் பார்த்த வரைக்கும் இவங்க எல்லா இன்வெஸ்டிகேஷன் கீழே தான் இருக்காங்க, எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஃபோன்லாம் கிடைச்சிருக்கு, இவங்க ஃபோனை வந்து எடுத்து என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து அன்கவர் பண்ண முடியுமோ அப்போ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பேசுறாங்க. ஸோ கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த பெல்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலான பிளேஸா வந்து மாறிட்டு இருக்கு. ஒரு ஹப் ஃபார் எக்ஸ்ட்ரீமிசமா வந்து மாறிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் கண்டிப்பா அதுக்கு தான் இந்த வீடியோ. ரைட். ஸோ ஒரு 2 விஷயம் பேசியிருக்கோம், ரெண்டுமே பயங்கரவாதத்தை பத்தி. அதுல ஒருத்த வந்து நம்மளுக்கு மனுஷனுக்காக ஹெல்ப் பண்ண அந்த டாக் பத்தி, ஹோப்ஃபுல்லி அந்த டாக் வந்து டைசன் வந்து ரிகவர் ஆகி அவனை பத்தி ஏதாவது போட்டோஸ்லாம் வரும். கண்டிப்பா மெடலே கிடைக்கும், மெடல் கிடைக்கும். தேவைப்பட்ட அதை பத்தி நம்ம திருப்பியும் பேசலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம சமூகத்துல வந்து நம்ம அப்படியே கடிவாளம் கட்டின மாதிரி போயிட்டு இருக்க கூடாது. சைட்ல கொஞ்சம் அவேரா இருந்தா இந்த மாதிரி பயங்கரவாத வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி. தேங்க்யூ.